நல்ல மனசாட்சிங்கிறதுக்கு வேதத்தில் வந்து 2-3 காரியங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 24:14 வந்து பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். பவுல் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆண்டவர் நம்ம மாதிரி அவர் ஒரு ஊழியக்காரர். அது அப்போ அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக குற்றமற்றவன். எனக்கு ஆண்டவருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலே அது நல் மனசாட்சி கிடையாது அப்படிங்கிறார் பவுல் சொல்றார். திரும்ப வாசிங்க. அப்போ 24:16 நல்லா வாசிங்க. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அதை வந்து செப்பல் சேர்த்துன்னு சொல்றாங்க. அப்போ தேவனுக்கு முன்னாடி நம்ம நல் மனசாட்சி தான் ஆகணும். நல் மனசாட்சின்னா என்ன பண்ணுங்க, வேத வசன பிரகாரம் வந்து நம்ம இறுதியை வந்து நம்ம வந்து குற்றப்படுத்தக்கூடாது. வேத வசன பிரகாரம் நம்ம இறுதியை வந்து நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. அதே நேரம் நீங்களே என்னை குற்றப்படுத்தக்கூடாது. வேத வசனங்கள் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்னால நீங்களும் வந்து என்ன குற்றப்படுத்தக்கூடாது. இந்த விஷயத்துக்கு அதுதான் நல்ல மனசாட்சி. அது பவுல் இருக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுக்கு முன்னாடி நான் நல்ல மனசாட்சியாக இருக்கிறேன், மனுஷனுக்கு முன்னாடி நல்லா. பவுலை பற்றி யாருமே பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். அப்போ நான் வந்து வேத வார்த்தையில் வந்து பைபிள் தெரிஞ்சுட்டு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டு படிக்கிறேன், தேவன் இவங்க வந்து நல்லவங்க அப்படிங்கிறத விட, ஆமாம் இந்த அம்மாவை பற்றி தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதிட்டாலே எனக்கு என்ன செய்யாது, நல்மன சாட்சி. எனக்கும் ஆண்டவருக்கு தெரியும், நானும் ஆண்டவர் கரெக்டான பாடத்தை கேட்டுக்கிறோம், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நல்ல மனசாட்சி நம்மளுக்கு இல்லை. ஆண்டவருக்கு எனக்கு சகிச்சு போயிடுவாங்க. ஒரு கடத்த வந்து நம்மளை வந்து திருத்துவாங்க, மாற்றுவாங்க. ஆனால் அறிக்கை எடுக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். நான் நல்லவங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்லவன் ஒருவன்மையாக கற்று சொல்கிறான், அதாவது வேத வசனம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நல்ல பேர் எடுக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி இந்த வேத வசனத்துக்குள்ளே நம்ம நல்ல பேர் எடுக்கணும். மனுஷனுக்கு வழிகள் நம்ம நடந்து போகிறோம், இந்த பேர் நம்ம முடிவுக்கு போகிறோம், இல்லை நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், நம்ம சொந்தக்காரங்க கல்யாணக்காரங்களை பக்கக்காரங்க நம்ம கலந்துக்கிறோம் போது அங்கேயும் நமக்கு வந்து நல்ல பேர் எடுக்கணும். இந்த வேதத்தில் சேர்ந்துட்டா, ஆனால் என்ன எப்படித்தான் இருக்கா, இன்னும் மாறிட்டா, இன்னும் இருக்கும்போது சினிமா பார்த்து பிடிச்சி வரைக்கும் போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வயலில் தூக்கிட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னாலே என்ன செஞ்சுருவாங்க, நம்மளை வந்து கண்காணிப்பு கேமரா வச்சு அது கர்த்தர் கொடுக்கணும்.